அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் நடைபெற இருக்கிற இந்த மாநாடு வரலாற்றில் ஒரு முக்கியமான சிறப்புக்குரிய ஒரு மாநாடாக திகழப் போகிறது. உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், தமிழ் மாநாடுகள், அதுவும் உலகத்தமிழ் மாநாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று. முதலாக கோலாலம்பூரில் 1966 முதலாவது உலகத்தமிழ் மாநாடு நடைபெற்றது. இரண்டாவது மாநாடு சென்னையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1968 நடைபெற்றது. மூன்றாவது மாநாடு பாரிஸில் 1970 நடைபெற்றது வரைக்கும் எல்லோருக்கும் தெரியும். நான்காவது மாநாடு ஒரு முக்கிய வரலாற்று குறிப்பை நமக்கு தருகிறது. 1974 ஜனவரி 3 முதல் 10 வரை யாழ்ப்பாணத்தில் அனைத்துலக தமிழ் மாநாடு என்பது நடைபெற்றது. சு. வித்யானந்தம் என்பவர்தான் தலைமையில் அந்த மாநாடு நடைபெற்றது. மாநாட்டினுடைய நிறைவு நாளன்று ஒரு பெரிய சோகம் நிகழ்ந்தது. துப்பாக்கிச் சூட்டில் ஒரு 9 பேரிலிருந்து 11 பேர் வரை பலியானார்கள். அது 1974 யாழ் நகரில் நடந்தது. அந்த நடைபெற்ற அந்த மாநாட்டின் போது யாழ் நகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. ஆனால் அந்த கடைசி நாளன்று நடைபெற்ற அந்த சோக சம்பவத்தில் தான் அந்த மக்கள் அலறி அடித்து கொண்டு ஓடினார்கள். மின்கம்பி அறுந்து விழுந்து பொதுமக்கள் எல்லாம் பலரும் தொல்லைக்கு ஆளானார்கள். அந்த 74ஆம் ஆண்டுக்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 52 ஆண்டுகள் ஆகிவிட்டன. உலகத்தமிழ் மாநாடுகள் வேறு எங்கெங்கோ நடைபெற்றன. ஆனால் மறுபடியும் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் அந்த மாநாடு நடைபெறவே இல்லை. ஆகவே 74க்கு பிறகு ஈழத்தில் நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆகவே அங்கிருந்து புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்கள் இப்போது கனடாவில் 74ஆம் ஆண்டு தங்களுக்கு நிகழ்ந்த அந்த சோதனைகளை மறக்கவும், மீண்டும் நாங்கள் புத்துயிர்ப்பு பெற்று வந்திருக்கிறோம் என்பதை நிலைநாட்டவுமாகத்தான் கனடாவில் இந்த ஈழத்தமிழர்கள் ஒன்று கூடி இந்த மாநாட்டை நடத்துவதாக நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த மாநாடு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மாநாடாக திகழ்கிறது. இரண்டாவதாக, இந்த மாநாடு நடத்த வேண்டிய நோக்கம் வேறு என்னவாக இருக்க முடியும் என்றால், இன்றைக்கு செய்யறிவு என்கிற செயற்கை தொழில்நுட்பம் எல்லா துறைகளையும் ஆட்கொண்டு வருகிறது. அப்படியானால் இந்த மொழி தொடர்பான நிலைகளில், துறைகளில் இந்த செய்யறிவினுடைய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினுடைய ஆதிக்கம் என்னவாக இருக்கும்? இந்த செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் அல்லது செய்யறிவு உலகில் தமிழினுடைய பொதுவாக மொழிகளினுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? குறிப்பாக நமது செம்மொழி தமிழினுடைய பங்கு என்னவாக இருக்கும் என்பது பெரிய ஒரு ஆய்வுக்குரிய ஒன்றாக மாறி வருகிறது. நண்பர்களே, தமிழ் என்பது வெறுமனே ஒரு கருவி அல்ல. அது இலக்கிய வளம் கொண்டது. 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மையானது. இன்றைக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மொழி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக உலகில் சில மொழிகளே இருக்கின்ற காரணத்தினால் இந்த மொழியினுடைய தன்மையை இந்த செய்யறிவு உலகிற்கு ஏற்ப, அந்த தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப நாம் செம்மொழியை வளர்த்தெடுக்க வேண்டிய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கிறது என்பதும், இந்த செய்யறிவு உலகத்திற்கு நமது தமிழ் மொழியை எப்படி கொண்டு செல்வது என்பதும், இந்த செய்யறிவு தொழில்நுட்பம் தமிழை எவ்வாறு பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பற்றியுமான உலகளாவிய அறிஞர்கள் கலந்து கொள்கிற ஒரு ஆய்வு மாநாடாக இது இருக்கும். அப்படி என்றால் நமது மொழி என்பது எல்லோருடைய மொழியைப் போலவும் தமிழ் மொழியில் மட்டும் இல்லை. அதனுடைய மரபு பண்பாட்டு அடையாளங்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த தலைமுறைக்கு இருக்கிறது. இந்த செய்யறிவு தொழில்நுட்பத்தில் ஒரு மொழியின் பங்களிப்பு என்பது என்னவாக இருக்கும்? செய்யறிவு தொழில்நுட்பம் என்பது இதுவரை மொழி என்பது மனிதர்களுக்கு இடையிலான கருத்து அறிவிப்பதற்கான, உரையாடலுக்கான ஒரு மொழியாக இருந்தது. ஆனால் இன்றைய உலகில் மொழி என்பது மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்குமான ஒரு உரையாடலுக்கு தேவைப்படுகிற ஒன்றாக மாறி வருகிறது. அப்படியானால் நீங்கள் மொழி வழி ஒரு கட்டளை இடுவதும், ஒரு கேள்வியை கேட்பதும், அதற்கு அது பதில் சொல்வதும், தகவல்களை திரட்டி தருவதுமாக இருக்கிற இந்த செய்யறிவு உலகத்திற்கு மொழியினுடைய தேவை கடந்த காலத்தை விட மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடம் உரையாடுவதற்கு தேவைப்பட்ட மொழி என்பது இயந்திர மனித இயலாக மாறிக்கொண்டிருக்கிறது. டிஜிட்டல் மானிட இயல் என்று இதை சொல்லலாம். அந்த டிஜிட்டல் மனித இயல் என்கிற இந்த உலகில் நாம்
மொழியை எப்படி கொண்டு செல்ல போகிறோம் என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகம் என்பது நாம் மனிதர்களுக்கு மொழியை கற்றுத்தர வேண்டிய பணியோடு கூடுதலாக இயந்திரங்களுக்கு மொழியை கற்றுத்தர வேண்டிய வேலையை நமக்கு தந்திருக்கிறது. அப்படியானால் இந்த செயற்கை நுண்ணறிவு உலகில் மொழிகளை நாம் இந்த இயந்திரங்களுக்கு கற்றுத்தர வேண்டிய முதல் பணி இருக்கிறது என்பதனால் இந்த கனடாவில் நடக்கிற இந்த மாநாடு அதை பற்றியெல்லாம் ஆராய இருக்கிறது. ஆகவே வெறுமனே மொழி என்பது மனிதர்களோடு உருவாடுவதற்காக இருந்த மொழி என்பது இப்போது இயந்திரங்களோடு உரையாட வேண்டிய கட்டாயத்திற்கு மாறி இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்பதனால் அதற்கேற்ப தமிழை நாம் எப்படி இந்த டிஜிட்டல் உலகிற்கு அந்த இயந்திரங்களுக்கு எப்படி கற்றுத்தருவது என்பதும் அதுக்கு கற்றுத்தருவதன் மூலம் அதிலிருந்து நாம் பிறகு பெற வேண்டிய அந்த அறிவு பொருள்களை அறிவு செய்திகளை எப்படி பெறுவது என்பதற்கான ஆய்வு மாநாடாகவும் இது இருக்கும். நண்பர்களே, கடந்த காலங்களை விட இப்போது அறிவு பொதுமையாகி இருக்கிறது. அது யாருக்கும் தனிப்பட்ட சொத்தாக இல்லாமல் யார் யார் இணையத்தில் தங்களுடைய செய்திகளை சிந்தனைகளை சேர்க்கிறார்களோ அந்த சிந்தனைகள் அடுத்த வினாடியே பொது மக்களுடைய சொத்தாக மாறிக்கொண்டிருக்கிற உலகம் இது. ஆகவே இதுவரை தமிழுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்தாக இருக்கக்கூடிய இலக்கிய வளம், இலக்கண வளம், அந்த அறிவு, இவற்றையெல்லாம் நாம் ஒரு ஜனநாயகப்படுத்துகிற ஒரு தன்மைக்கு இந்த செய்யறிவு உலகம் வழிகாட்டி கொண்டு இருக்கிறது. அதற்கேற்ப நாம் செம்மொழி தமிழை எப்படி வளர்த்தெடுத்து செல்வது என்பதை பற்றியும் இந்த கனடா மாநாடு யோசிக்க இருக்கிறது, கலந்துரையாட இருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய செய்திகளை உலகம் முழுக்கும் இருக்க தமிழர்களை கொண்டு நாம் முன்னெடுத்து செல்கிற வாய்ப்பை உருவாக்க இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னோம். இந்த செய்யறிவு உலகம் என்ன செய்திருக்கிறது? யாதும் ஊரே என்பதை உருவாக்கி இருக்கிறது. ஆனால் யாவரும் கேளீர் என்பதை உருவாக்குவதற்கான தேவை ஒரு மொழியின் அடிப்படையில் தான் சாத்தியமாக இருக்கும். ஒரு மொழி தெரிந்தால் போதும், நீங்கள் மற்ற மொழிகளை எல்லாம் உங்களுடைய இணைப்பு மொழியாக அதனுடைய மொழிபெயர்ப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான செய்யறிவு உலகம் உங்களுக்கு அந்த வசதியை வழங்கி இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் நாம் இந்த டிஜிட்டல் உலகம் என்கிற செய்யறிவு உலகத்தில் பின்தங்கி போகாமல் இருக்க நமது மொழியை முன்னேற்றி செல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாநாடு பயன்படும் என்று கருதுகிறேன். ஒவ்வொரு மாநாடும் நடந்த போதும் ஒரு நோக்கம் இருந்தது. குறிப்பாக 2010 செம்மொழி மாநாடு நடந்தது. அதற்கு முன்பு வரைக்கும் 2008 வரைக்கும் 8வது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சையில் நடைபெற்றது, 9வது மாநாடு. அதற்கு பிறகு செம்மொழி மாநாடு தான் நடந்தது. அது கோவையில் 2010 நடந்தது. ஏன் 2010 செம்மொழி மாநாடு நடந்ததுங்கிறத கொஞ்சம் வரலாற்று பின்னணியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2009 உலகளவில் தமிழர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்ட காலம். அதிலிருந்து அவர்களை மீண்டு புத்துணர்ச்சியோடு தலை நிமிர்ந்து நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தான் செம்மொழி மாநாடு. அந்த செம்மொழி மாநாட்டுக்கு ஆய்வரங்க தலைவராக பேராசிரியர் கா. சிவத்தம்பி அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இந்த பேராசிரியர் கா. சிவத்தம்பி அவர்கள் 8வது உலகத்தமிழ் மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டு திருச்சி விமான நிலையத்திலிருந்து திருப்பி அனுப்பப்பட்டார்கள். இது ஒரு அரசியல் தெரியும் உங்களுக்கு. ஆகவே இப்படியான காரணங்களின் வெளிப்படையாக நாம் சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், அதனால்தான் பேராசிரியர் சிவத்தம்பி ஈழத்தைச் சேர்ந்தவர். அவர் அந்த ஆய்வரங்க குழு தலைவராக இருந்து அந்த மாநாட்டை நடத்தி வைத்தார். அதற்கு இப்போது நமக்கு கைமாறு செய்வதைப் போல இந்த மாநாட்டுக்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் சரவணன் அவர்களை ஆய்வரங்க குழு தலைவராக அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அந்த நோக்கம் என்ன என்பது உங்களுக்கு ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இன்றைய நிலையில் நாங்கள் மீண்டு வந்திருக்கிறோம். எங்களுடைய எல்லா இழப்புகளையும் கடந்து உலகளவில் ஈழத்தமிழர்கள், தமிழர்களின் பங்களிப்பு அறிவியல், தொழில்நுட்பம், நிதித்துறை, பொருள் எல்லா வகைகளிலும் ஒரு பங்களிப்பை தரக்கூடிய சமூகமாக இந்த தமிழர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவிப்பதற்காகத்தான் கனடாவில் இந்த மாநாடு கூடுவதாக நான் நினைக்கிறேன். இந்த நிலையில் உங்களுக்கு தெரியும் அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்று. இப்போது கனடாவில் இருப்பவர் தான் முடிவு செய்ய வேண்டும். இது என்ற ஒரு அரசு செய்கிற பணி அல்ல. இது ஒரு தனியார், குறிப்பாக ஈழத்தமிழர்களுடைய முன்னெடுப்பில் நடைபெறுகிற மாநாடு இது. அவர்கள் இது குறித்து என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பது பற்றி இப்போது எனக்கு தகவல் இல்லை. மாநாடு குறிப்பாக இப்போ உங்களுக்கு தெரியும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்குள்ள தமிழை உலக அளவில் இருக்கிற மக்கள் மறக்காமல் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதும் தமிழை கற்றலும் நமக்கு மிக முக்கியமான அடிப்படை. அதோடு கூட கருத்து அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பொருண்மைகள் அவைகளையெல்லாம் பிழையாக அனுமதிக்காமல் அல்லது பிழையான தரவுகளை கொடுக்காமல் ஒரு சரியான தெளிவான தரவுகளை நாம் அதற்கு எப்படி பங்களிக்க வேண்டும் என்கிற வகையில் தான் இந்த மாநாடு மிக முக்கியமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஏஐ பயன்பாட்டில் அடுத்த கட்டமாக இருக்கிற
இந்த தமிழர் வாழ்வியல், அதாவது இலங்கை இறுதிப் போருக்கு பின்னரும் கொரோனா நோய் தொற்றுக்கு பின்னரும் தமிழர் வாழ்வியலில் மொழி பயன்பாட்டையும் தமிழருடைய பொருளாதார மேம்பாட்டையும் சிந்தித்து ஆவணப்படுத்துகிற வகையில் இதுவரை இந்த 10 ஆண்டு காலத்திற்குமான அடிப்படையிலும் முன்னோக்கி பழைய வரலாற்றினுடைய ஒப்புமையோடும் அதை ஆவணப்படுத்துகிற வகையில் மிக முக்கியமாக இந்த ஏஐ என்கிற செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்கிற மாநாடு, இந்த மாநாட்டை இணையதளத்தில் குளோபல் தமிழ் கான்ஃபரன்ஸ்.org என்கிற அந்த வலைதள பக்கத்தில் நீங்கள் அதை விரிவாக தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக மாநாட்டுக்கான ஆய்வுக் கட்டுரை சுருக்கத்தினை அடுத்த மாதம் அல்லது 10/6/2026க்குள் 300 சொற்கள் அளவில் ஆய்வாளர்கள் அனுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான செய்தி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.